எங்கெல்லாம் ஆண் பாவம்ப்பா ரொம்ப நெருக்கடியில் கஷ்டப்படுறான் அப்படின்னு எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ஜென்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார். What's your problem? நோ மேரேஜ். எவ்வளோ நல்ல பையனா இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்றது ஃபர்ஸ்ட் திங். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. செகண்ட் திங், அவனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவன் வந்து அம்மாக்கு தேவையானது, அப்பாக்கு தேவையானது, ஃபேமிலிக்கு தேவையானதுன்னு எல்லாமே பண்ணுவான். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஒரு ஃபங்க்ஷன் வீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அம்மாக்கு என்ன தேவை, வைஃப்க்கு என்ன தேவை, குழந்தைங்களுக்கு என்ன தேவை, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எல்லாருக்கும் பூர்த்தி பண்ணிட்டு ஈவன் இஃப் ஹி லைக் சம்திங், அவருக்கு ஏதோ பிடிச்சிருந்தாலும் அதை பண்ணிக்க முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். பட் அவனுக்கு என்ன தேவைன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. மனைவி இருப்பாங்கல்ல, மனைவி பார்த்துக்க மாட்டாங்க. இருப்பாங்க சார். நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும் தான் இருக்க. ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.